எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு புதிய அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக புரியும். எல்லாருமே இதை கண்டிப்பாக வீட்டில் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரைங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான ஆயிலுங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரா மாதிரி, உப்பு சக்கரை ஆயில் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரா மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. இந்தமாரி கலந்து விட்டுக்கிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை நம்ம டேரெக்டாக சேர்க்கறதுக்கு பதில் டேரெக்டாக உடச்சி சேர்க்காமல் இந்தமாரி ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்து வச்சு சேர்த்துக்குங்க. நம்ம டேரெக்டாக சேர்த்துட்டோன்னா அப்படியே உடச்சி சேர்க்கும் போது ஓடி என்ன விழுந்துச்சுன்னா தெரியாதுங்க. அதனால் உடச்சி விட்டு சேர்த்துக்கிட்டு இந்தமாரி மாவில் எல்லா சைடும் பரவலாக வரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்தமாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது காய்ச்சின பாலுங்க. நம்ம நார்மலாக வீட்டில் பால் காய்ச்சிருப்பாங்க. அந்தமாரி காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டு இந்தமாரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நான் ஊற்றும் போது கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிட்டேங்க. அதனால் கையில் ஒட்டுற மாதிரி வந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு வேளை நம்ம பண்ணும்போது வீட்டில் சில டைம்லாம் மாவுலாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த டைமில் என்ன பண்ணுறது தெரியாது. அதனால் நம்ம கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சோன்னா கரெக்டாக பண்ணி எடுத்துலாங்க. இந்தமாதிரி கையில் அழுத்த கொடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்லாம் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த மாவை நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவுலாம் நார்மலாக ரவுண்ட் பண்ணுவாங்க. அதேமாரி தான் கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்தமாதிரி நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கிச்சன் மேலே ஸ்லாப் இருக்குலாங்க, அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மைதா மாவு எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. இந்தமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து கையில் எடுத்து ரெண்டு சைடும் லைட்டாக அழுத்தம் வரா மாதிரி கையில் தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்குல்லங்க, அதுலேயும் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. கார்னர்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குங்க. அந்த கார்னர் எல்லா ஷேப்பும் ஒரே அளவுக்கு ஈவனாக வர மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயிலுங்க. இது எல்லா சைடும் பரவலாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மில்க் பவுடருங்க. நார்மலாக பால் பவுடர் சாப்பிடுவோம்லங்க, அந்த பவுடர் தான். அதை சேர்த்து எல்லா சைடும் நல்லா பரவலாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் பரவலாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு உள்ள சென்டர்லேருந்து லாஸ்ட்டில் இருக்க கார்னர் வரைக்கும் பரவலாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு கார்னர்லேருந்து எடுத்து சென்டரு, இந்த சென்டர்லேருந்து எடுத்து இந்த எட்ஜிங்க, லாஸ்ட்டு எட்ஜி. அவ்வளோதாங்க. இதேமாரி தான் இதை எடுத்து இந்த சென்டரில் வைக்கணும். மறுபடியும் இந்த கார்னரை எடுத்து இதோட லாஸ்ட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த எட்ஜுக்கு வச்சுட்டு கையில் வச்சு அழுத்தம் கொடுத்துடலாங்க. அழுத்தம் கொடுத்துட்டு தான் எல்லாமே கரெக்டாக உள்ளே இருந்துருங்க, எதுவும் வெளியெல்லாம் பிரிஞ்சு வராது. அவ்வளோதாங்க. இந்தமாதிரி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மேலே மாவு தொட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரிலாம் ரவுண்ட் பண்ணுவோம்லங்க, அதேமாரி மெத்தட் தான். அழுத்தம்லாம் கொடுக்க வேணாங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி கரெக்டாக உருட்டி எடுத்தாலே போதுங்க. எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுக்கும் போது எல்லா அளவும் ஒரே அளவு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம திருப்பி போட்டுலாம் எடுக்கும்போது கொஞ்சம் புஃப்னு வருங்க. இப்போ பேன் வச்சுக்கிட்டேங்க. பேன் கண்டிப்பாக மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். உள்ளே நம்ம சக்கரை சேர்த்துருக்கோங்க, அதனால் சீக்கிரமாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டவொடனே ஒரு 15 செகண்ட், 10லேருந்து ஒரு 15 செகண்ட் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. மறுபடியும் இன்னொரு சைடும் அதே 10 செகண்ட், 10லேருந்து 15 செகண்ட் விட்டு திருப்பி போட்டுட்டு ரெண்டாவது சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த சைடு உப்பி வர ஆரம்பிக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதனால் அடுப்பு கண்டிப்பாக மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இந்தமாதிரி கொஞ்சம் உப்பலாக வர ஆரம்பிக்குங்க. ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு பண்ணோன்னா நம்ம சீக்கிரமாக அதை இழுத்து கருக ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. இந்தமாரி உப்பலாக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த சைடில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டு எல்லா சைடும் பரவலாக வர மாதிரி ஊற்றிட்டு இந்த சென்டர்லேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா நல்லா அந்த டார்க் ப்ரௌன் கலராக தெரியுங்க. அவ்வளோதாங்க. இந்தமாரி ஆயில் ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌனாக வந்துடுங்க. அடுப்பை கண்டிப்பாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா கருக ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப நன்றிங்க.